இருந்தா போதுமா, டாக்டர்ஸ் வேணாமா? கண்ணகி நகர்ல கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க வலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்த சமுதாய நல மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அந்த மருத்துவமனையில காலையில 11 மணிக்கு போனவங்க கிட்டத்தட்ட 2:30 வரை அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எந்த டாக்டர்ஸுமே இல்லையா. ஆனா அங்க இருந்த ஆயமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர்ஸ் இருக்காங்க இல்ல இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம அந்த பெண்ணை உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்களே பிரசவமும் பார்த்திருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கர்ப்பிணி பெண் வராங்கன்னா அந்த இடத்துலயே டாக்டர்ஸ் இருக்காங்க இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்லிருக்கணும். அதுவும் சொல்லல. ஒரு 24 hours ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்லைன்னா எப்படி? அங்க இருந்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா 24 hours ஹாஸ்பிட்டல் தான் பேரு, ஆனா இங்க 24/7 எந்த டாக்டருமே இருக்க மாட்டாங்க. 3 daysக்கு ஒன்ஸ் தான் டாக்டரே வருவாங்க. இந்த நிலைமையில தான் இந்த ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க மக்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க மெர்சி அப்படின்ற பெண்மணி தான் பிரசவத்துக்காக போயிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட முதல் குழந்தைக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் நடந்துச்சு. கொரோனா மாசத்திலேயே குழந்தை பிறந்துருச்சு. அதுக்குமே இந்த கவர்மெண்ட் தான் காரணம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் காரணம்ன்ற மாதிரி அங்க இருந்த மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அந்த பெண்மணி ரொம்ப நேரமா வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வலின்னு சொல்லும் போது அந்த ஆயமாலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க, கொஞ்ச நாள் சைலண்டா இரு அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டி இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல்னு இல்ல, எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பிரெக்னெண்டா இருக்க லேடிஸோ இல்ல உடம்பு சரியாதவங்க யார் போனாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுதான் மக்களோட பெரும்பான்மையான கவலையாவே இருக்கு. அந்த ஆயமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களே கிளவுஸ் போட்டு அவங்கள பிரசவம் பார்த்திருக்காங்க. அப்பவும் நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அங்க டாக்டர் வராத காரணத்தினால வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால கோஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கதான் குழந்தை இறந்தே பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்யறாங்க. இத பத்தி அவங்க உறவினர்லாம் கேட்கும் போது அங்க சரியான ரெஸ்பான்ஸுமே இல்லையா. அந்த இடத்துல அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ போலீசார்லாம் வந்து நீங்க கலைஞ்சு போங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தொகுதியோட எம்எல்ஏவா இருக்க சரவணன் அவர்களும் வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்த விட்டு அந்த மக்கள்லாம் அவரை விரட்டிட்டாங்களா. ஏன் நீங்க இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, நீங்க செஞ்சு கொடுக்காதனால தானே ஒரு குழந்தையோட உயிரும் போயிடுச்சு, அந்த பெண்மணியும் வந்து கவலைக்கிடமான இடத்துல இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே அப்படின்ற மாதிரி அவர் மேல கோபப்பட்டதா சொல்றாங்க. அங்க இருந்து அவரை விரட்டியும் விட்டுட்டாங்களாம். இது வரைக்கும் ஆட்சியில திமுக இருந்தாங்கன்னு திமுக மேல எல்லா பழியும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆயிடுச்சு. இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் ரெகுலரா வராங்களா வரலையா, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கரெக்டா இயங்குதா இல்லையான்னு செக் பண்ற இடத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு. ஆனா அவரு கரெக்டான வழியில எல்லாத்தையும் பாக்குறாரா அப்படின்றது ஒரு டவுட்டா தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் சரியா இயங்காததுக்கு யார் காரணம்? எம்எல்ஏ காரணமா இல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் காரணமா? இவங்களெல்லாம் சரியா வேலை பார்க்க வைக்கிற இடத்துல இருக்க முதலமைச்சர் காரணமா? 5 வருஷமா ஆட்சியில இருந்த திமுகவையும் குறை சொல்லல, இப்ப ஆட்சிக்கு வந்த தாவேகாவையும் நான் குறை சொல்லல. எங்களுக்கான தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். இதுக்கான நடவடிக்கையை இப்ப இருக்க ஆட்சி எடுப்பாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.